இருக்குல்ல? ஆமா. இந்த மழையில எனக்கு ஒன்று டைட்டா ஹக் பண்ணிக்கணும் போல இருக்கு. சரி, அப்படியே தூங்க பாரு. மழையின் சாரல் கொஞ்சமா உன் முகத்தில் தெளித்து கொஞ்சட்டுமா, வானத்தில் என்ன கருமேகமா, என எண்ணி ஏங்கிய கண்களின் கீழ் கருவளையமா. என் கீர்த்தனா. பாரா, உனக்கு கவிதைலாம் சொல்ல தெரியுமா? நீ ஏன் என்னை பார்த்து இப்படி சொல்லலாமா? பிடிச்சிருக்கா? ஆமா, நீ என்ன நினைச்சா சொன்ன? உன் பேர் தானே கீர்த்தனா? ஆமா. அப்போ உனக்கு தான். ராம், you know something? You just made my day. சரி, அப்போ எனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடு. கிஃப்டா? சரி, என்ன வேணும் சொல்லு. ஏதாவது நான் யூஸ் பண்ணுற மாதிரி. நான் எப்போலாம் அதை யூஸ் பண்ணுறனோ அப்போலாம் எனக்கு உன் ஞாபகம் வரணும். நான் வேணா காண்டம் வாங்கி தரட்டா? என்னது காண்டமா? ஆமா. நான் சொன்ன கவிதைக்கு அதை போய் கிஃப்டாக வாங்கி தரேன்னு சொல்கிற. அப்போ அந்த வார்த்தைக்கெலாம் அவ்வளோதான் மதிப்பா? நீ தானடா ஏதாவது யூஸ் பண்ற மாதிரி வாங்கி தர சொன்ன. ஐயோ, அறிவில் அதை மாதிரி பேசாத. எனக்கு அறிவில்லைன்னு சொல்றியா? ஏண்டி, யூஸ் பண்ணுற மாதிரி அது ஒன்று தான் இருக்கா என்ன? ஏன் ஒரு ப்ரஷ் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்துருக்கலாமே. காலையில் எழுந்திரிச்சோன்னே பல்லு தேய்ப்பேன்ல, பல்லு தேய்க்கும் போதுலாம் அந்த ப்ரஷ்ஷை பார்க்கும்போது உனக்கு ஏன் ஞாபகம் தான் வரணும்னு சொல்லியிருந்துருக்கலாமே. அதை விட்டுட்டு காண்டமா? இப்போ காண்டம்னு சொன்னதுல என்ன ப்ராப்ளம் உனக்கு? ப்ராப்ளம் தான். அதை போட்டு நான் யார்கிட்ட போய் பண்ண போறேன்? ஏன் கிட்டதான். என்ன பேசிட்டு இருக்க நீ? இதுவரை இப்படிதான் இருந்திருக்கமா என்ன? இனிமே இருக்கலாம், உனக்கும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும்ல. ஐயோ, காண்டம் உனக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? அது தெரியாமலையா? டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் பிரெக்னன்சி தானே. அதுக்கு மட்டும் இல்ல, ப்ராஸ்டியூட் கிட்ட போறவன் தான் காண்டம் யூஸ் பண்ணுவான். அவங்க கிட்ட இருந்து நமக்கோ, நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கோ எது டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆயிடக்கூடாதுன்னு ஒரு ப்ரீ ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓ, இப்போ என்ன ப்ராஸ்டியூட்னு சொல்றியா நீ? ஏய், நீ தானடி அது எனக்கு வாங்கி தரேன்னு சொன்ன. அப்ப நான் என்ன ப்ராஸ்டியூட் கிட்ட போறோனா? லூசு மாதிரி பேசாத சரியா? காண்டம்ங்கிறது சாதாரணமான விஷயம், ஒரு பேட் மாதிரி. அம்மா தாயே, அது நார்மல்னு எனக்கும் நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல உன்னை வர்ணிச்சு ஒரு கவிதை சொல்ல போய் அதுக்கு நீ கிஃப்டா காண்டமை தான் வாங்கி தருவேன்னு சொன்னா அப்ப என்னால அதை நார்மலா எடுத்துக்க முடியாது. ஏன் கீர்த்தனா, வர்ணிச்சது தப்பா? தூங்குற அழகோட உன்னையும் மழையும் சேர்த்து வச்சு லவ்வோட புனிதமான தமிழ்ல ஒரு கவிதை சொன்னா அதுக்கு நீ இப்படிதான் சீப்பா பிஹேவ் பண்ணுவியா கீர்த்தனா? நான் சீப்பா பிஹேவ் பண்றேனா? என்னையும் என் அழகையும் ரசிச்சு தானே நீ கவிதை எழுதிருப்ப. அதே மாதிரி தானே என்னையும் என் அழகையும் ரசிச்சு ருசிச்சு என்ன மேட்ரு பண்ணன்னு சொல்ல வரியா? ஏன்டி பைத்திய மாதிரி பேசுற? எப்படி கவிதை சொல்லும் போது லவ் இருந்ததோ அதே மாதிரி தான் உன் கூட மேட்ரு பண்ணும்போது லவ் இருந்தது. லவ்வே இல்லாம மேட்ரு பண்றதுக்கு நீ என்ன ப்ராஸ்டியூட் தானே சொல்ல வந்த? ப்ராஸ்டியூட் தான், ப்ராஸ்டியூட் தான். நான் பிட்ச் தான், நான் பிட்ச் தான், நான் பிட்ச் தான், நான் பிட்ச் தான். என்ன சொன்ன? என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. பிச்சு, நீ ரொம்ப பேசிட்டு இருக்க. நானா? நீ தானே சொன்ன சீப்பு ப்ராஸ்டியூட்னு. அதுக்கு பிச்சுங்கிறதான மீனிங். வேற ஏதாவது மீனிங் இருந்தா சொல்லுப்பா, அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் சொல்ல வந்தது வேற, நீ புரிஞ்சுக்கிட்டு. ஷட் யுவர் ஹேர் சொல்றான். என்னது? உன்னெல்லாம் வர்ணிச்சு கவிதை சொன்னா அதுக்கு கிஃப்டா காண்டம் வாங்கி தரேன்னு சொல்லுவ. ஏண்டி இந்த புனிதமான வார்த்தைக்கு காண்டமை தான் கிஃப்டா தருவேன்னு கேட்டா மூடிட்டு போடான்னு சொல்லுவ. இதான் நீ புரிஞ்சுதான் பேசுறியா? தப்பு பண்ணிட்டேன்.
தப்பு பண்ணிட்டேன். ஃபீலிங்ஸ்னா என்னன்னே தெரியாத உன்ன மாதிரி ஜடத்தெல்லாம் லவ் பண்ணிருக்கேன்னு நினைக்கும் போது ஏய். கேவலமா இருக்குடி எனக்கு. சி எனக்கும் தான். உன் எக்ஸ் அன்னைக்கே சொன்னான் உனக்கு ஒரு கேவலமான டேஸ்ட்னு. ஹேய், இப்போ எதுக்குடி நீ அவளை பத்தி பேசிட்டு இருக்க? அப்ப என்ன கேவலமானவன்னு சொல்ல வரியா? சிக், உன்னெல்லாம் வர்ணிச்சு கவிதை சொன்ன பாத்தியா? என்ன சொல்லணும்? ஏய் யாரா கேட்டா உன் கவிதைய? அதுவும் உன்ன மாதிரி கேவலமா? என் வார்த்தையை பத்தி தப்பா பேசாத கீர்த்தனா. நீ சொன்னது கரெக்ட் தான் போல. நீ ஒரு பிச்சுன்னு உன் எக்ஸ் அப்பவே சொன்னா. நீ ரொம்ப கேவலமா பேசுவ, மனுஷங்களோட ஃபீலிங்ஸுக்கு உனக்கு மதிப்பே கொடுக்க தெரியாதுன்னு. ஆமா என்ன இப்போ? கேவலமான பொண்ணாடி நீ. ஆமா கேவலமானவதான். கேவலமானவன் தெரிஞ்சோ இன்னும் என் மூஞ்சில முழிக்கிற. கேவலமான பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஏன்டி ஓ மூஞ்சில முழிக்க போறேன்? சாரி கீர்த்தனா, ரொம்ப சாரி. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. போகாத, கோவத்தில் பேசிட்டு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஐம் சாரி. ராம் ராம் என்ன பாரு, என்ன பாரு, என்ன பாரு ராம். ராம் என்ன பாரு, இங்க பாரு. ராம் இங்க பாரு, இங்க பாரு. ராம் என்ன பாரு. நானும் நிறைய பேசிட்டேன். சாரி சாரி ராம். அழாத. சரி ஓகே ஓகே. சரி இப்ப கொஞ்சம் சிரிக்கலாம்ல? ம்? 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 கொஞ்சம் சிரி. கொஞ்சம் கொஞ்சம் ப்ளீஸ். இப்படிலாம் சொன்னா நீ சரியாக மாட்ட. நீ வா. ராம் வேண்டாம். அதான் நானும் சொன்ன கீர்த்தனா. அதுக்கு நீ எல்லாமே வேண்டான்னு சொல்லிட முடியாது. நான் காண்டம வேண்டான்னு சொன்னேன். ராம் நீ சிரிக்கும் போது அழகா இருக்கு. அப்படியா? நீ தான் அப்படி சொல்ற. அப்ப நான் தான் செகண்ட் பர்சன். செகண்ட் பர்சனா? புரியல. நீ குட்டி ராமா இருக்கும்போது உங்க அம்மா உன்கிட்ட சொல்லிருப்பாங்கல்ல. சோ உங்க அம்மா ஃபர்ஸ்ட், நான் செகண்ட். என் நெஞ்சே நான் அவருடன் ஊடினாள், அந்த ஊடலை என்னுடன் கூடி நீ கவல்ல. என் நண்பரை கண்டால் பொய்யாகவாவது கொஞ்சம் மூடி பிறகு ஊடலை விட்டு கூட மாட்டோம். இப்போது அதையும் விட்டுவிட்டு அவரை கொடியவரென பொய்யாக வெறுப்பது போல் இருக்கின்றாய். இதை விடுத்து அவரிடம் போயேன். ஏய் இது 1246வது குரல்ல. உனக்கு எப்படி தெரியுது? நான் தான் உன் மனசுல இருக்கேன்ல. நீ படிக்கும் போதே நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். கிரிஞ்சு கீர்த்தனா.
கெட்ட பேர்லேருந்து நல்ல பேர் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்லேயும் பிரிஞ்சால் மறுபடியும் சேர்றது ரொம்பவே கஷ்டம். லவ்வில் சண்டை போட்டு பிரியறதுக்கு முன்னாடி அந்த சண்டையை பெருசாக நினைக்கிறதுக்கு பதிலாக நம்ம லவ் பண்ணுறவங்க நம்ம மேலே வச்சுருக்க லவ் எவ்வளோ பெருசுன்னு புரிஞ்சு உணர்ந்தாலே போதும். சத்திய உடையிற மாதிரி சண்டை உடைஞ்சு சமாதானத்துக்கு வந்துடுவீங்க.